ब्रह्मा क्रूर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे नमः। गजाननं पूतगणाधि सेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर பாதபங்கயம். எல்லாம் வெல்ல பரம்பொருளை மதிலமைத்து எம்மை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து எம்மை வழிப்படுத்திய குருமாருடைய பாதங்களை பணிந்து ஓம் தொலைக்காட்சியின் ஊடாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்வின் ஊடாக இந்த மனித வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஆன்மீகத்தின் வழியாக சொல்லப்படுகின்ற நெறிகளையும் சொல்லப்படுகின்ற வழிபாடுகளையும் சொல்லப்படுகின்ற செய்திகளையும் சொல்லப்படுகின்ற தத்துவங்களையும் நாம் தெரிந்து விளங்கி வாழ்வமாக இருந்தால் மனித வாழ்வு வளம் பெறும். மனித வாழ்வு வளம் பெறுவதற்கான முறைகளும் நெறிகளும் வகுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த நெறிமுறைகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் எம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து வாழ்க்கையிலே உயர்வு அடைய முடியாது. உயர்வடைவதற்காக நாம் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், பல்வேறு வகையான நெறிமுறைகளை பின்பற்றலாம். அந்த நெறிமுறைகளும் வழிமுறைகளும் நம்முடைய வாழ்வை வளம்படுத்துகிறதா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சரியான முறைகளை பின்பற்றாமல் ஏதோ ஒரு முறையான வழிகளை பின்பற்றுவதனாலே வெற்றி அடைய முடியாது. நம்முடைய இல்லற வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு பல்வகையான நெருக்கடிகள் ஏற்படலாம். சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தாலும் அது கூன் கூடு செவிடாக பிறக்கலாம், மாற்றுத்திறனாளியாக பிறக்கலாம். சில வேளைகளில் அது கூன்கூடு இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இல்லாமல் பிறந்தாலும் பிறந்து வளர்ந்ததுக்கு பிறகு சமுதாயத்துக்கு ஒவ்வாத மனிதனாக வாழலாம். குடும்ப வாழ்க்கை அமைக்க முடியாமல் வாழலாம். கல்வியை தொடர முடியாதவனாக வாழலாம். தொழில் பெற முடியாதவனாக வாழலாம். முறையான திருமணம் கிடைக்காத வாழலாம். இப்படிலாம் பல வகையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பிரச்சனைகள் பாருங்கள். குடும்பம் அமைந்து பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், சரி பிள்ளை வந்தது. வருகின்ற பிள்ளைகளுக்கு கூட பல்வேறு வகையான குறைகள், பல்வேறு வகையான நெருக்கடிகள். பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் பல அபூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். ஒரு பிள்ளை படித்து பல்கலைக்கழகம் போவதற்காக தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்டு போன பிறகு கூட அங்கே நடைபெறுகிற ரெக்கிங் காரணமாக இறந்த மாணவர்களும் இருக்கிறார்கள். போன பிள்ளை ஓரிரு வாரத்திலே இறந்த மைந்தனாக வந்ததும் உண்டு, வரலாறு உண்டு. பாருங்களேன், குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அதை போன்ற சோக நிகழ்வு ஒரு என்ன இருக்கலாம். பிள்ளை பிறக்க வேண்டும், அறிவுள்ள பிள்ளையாக பிறக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளை பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், பட்டம் பெற வேண்டும், தொழில் பெற வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பல்கலைக்கழகம் அனுப்பி வைக்க அங்கே நடைபெற்ற ரேக்கிங் காரணமாக பிள்ளை இறந்து வந்ததும் உண்டு, வரலாறு. சில இடங்களிலே நல்லபடி தம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து வைப்பார்கள். திருமணம் செய்து வைத்து ஓரிரு நாட்களிலே கணவர் கொல்லப்படலாம், அல்லது மனைவி இறக்கலாம், அல்லது ஒரு கணவன் பொருத்தமற்றவராக அமையலாம், மனைவி பொருத்தமற்றவராக அமையலாம். அப்படிலாம் பல வகையான சவால்கள் ஏற்படலாம். எனவே மனித வாழ்க்கை என்பது பல்வேறு வகையான சவால்களும் நெருக்கடிகளும் மிக்கதாக அமைந்திருக்கின்ற பொழுது
இந்த சவால்கள் நெருக்கடிகள் எல்லாம் வருவதற்கு காரணம் ஒன்று இந்த பித்திருக்குழு சாபம் ஒரு காரணமாக இருக்கலாம், பித்திரு வழிபாடு சரியாக செய்யாத ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் இந்த பித்திருக்களை வழிபடுதல் வேண்டும். அந்த வகையிலே பித்திருக்களை வழிபடுவதற்குரிய காலமாக இந்த அமாவாசை தினங்கள் அமைந்திருக்கிறது, அவருடைய திதி அமைந்திருக்கிறது. எனவே அந்த திதி நாட்களில் நாங்கள் தர்ப்பணம் செய்தல் வேண்டும். அப்படி செய்ய தவறியவர்கள் தர்ப்பணம் செய்வதற்குரிய காலமாக ஒன்று ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை என்ற தினங்கள் அமைந்திருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு வருஷத்தை நாங்கள் 2 காலமாக பிரிக்கின்றோம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். உத்தராயண காலமாகிய தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை தை அமாவாசை. அதே போன்று தட்சிணாயன காலத்திலே வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை ஆகும். அதே போன்று புரட்டாதி மாதம் வருகின்ற அமாவாசை மகாலய அமாவாசை ஆகும். இந்த அமாவாசை நாட்களிலே நாங்கள் பிதர்களுக்கான காரியங்களை செய்யலாம். அதிலும் செய்ய தவறியவர்கள் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகிய நாட்களிலே செய்தல் வேண்டும். அதிலேயும் செய்ய தவறியவர்கள் மகாலய அமாவாசை காலத்திலேயாவது இந்த பிதற்கடன்களை செய்தல் வேண்டும். எனவே இந்த தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை நாளிலேயும் நாங்கள் எங்களுடைய பிதர்களுக்குரிய கடமைகளை செய்யலாம். ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை நாட்களும் கடமைகளை செய்யலாம். புரட்டாதி மாதத்தில் வருகின்ற இந்த மகாலய அமாவாசைக்கு 15 நாட்களுக்கு முன்னம் வருகின்ற காலப்பகுதி, அதாவது பூர்ணைக்கு பிறகு வருகின்ற அந்த காலப்பகுதியும் மகாலய அமாவாசை அழைக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலையும் நாங்கள் எங்களுடைய பிதர்களுக்குரிய பிதற்கடன்களை தீர்க்க முடியும். அவை பிதர்கள் எங்களுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. யாருக்குமே, எல்லோருக்குமே மூதாதையர்கள் இருக்கிறார்கள். எங்களை உருவாக்குவதற்கு காரணம் மூதாதையர்கள் இருக்கிறார்கள். அவர்களாம் மறந்து விட்டார்கள். எல்லோரையும் நினைத்து நாங்கள் இந்த அவளுக்குரிய இந்த தர்ப்பணத்தை செய்வோமாக இருந்தால் அவர்களுக்குரிய உணவு கிடைக்கும், அவர்கள் அமைதி அடைவார்கள், சாந்தி அடைவார்கள், எங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வதிப்பும் அவருடைய அந்த நல்ல எண்ணமும் எங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கும். எனவே அந்த ஆடி அமாவாசை நாட்கள், தை அமாவாசை நாட்களிலே நாங்கள் காலையில் எழுந்து நீராடி காலை உணவை நாங்கள் விடுத்து அன்றைக்கு நாங்கள் ஒரு தியாகம் செய்தல் வேண்டும், உணவை தியாகம் செய்தல் வேண்டும். உணவை தியாகம் செய்து நம்முடைய பெற்றோரை நாங்கள் நினைத்து கொண்டு அவளுக்குரிய தர்ப்பணங்களை செய்தல் வேண்டும். அவை இதுக்காக தெப்பையையும் கரும்பு அது கருப்பு எள்ளையும் பயன்படுத்துவார்கள். இந்த எள்ளையும் தெற்பியையும் பயன்படுத்தி தர்ப்பணம் செய்வார்கள். இந்த தர்ப்பணம் அவளுக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கை உண்டு. பல பேர் கேட்கலாம், இது எப்படி போகும், இது ஒரு உணவாக அமையுமாறு கேட்கலாம். அந்த ஆவிகளுக்கு அது உணவாக அமைந்திருக்கும் என்பது நம்முடைய ஆண்டோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும். பாருங்கள், நாங்கள் நம்முடைய 30 நாளும் சோறை பிரதான உணவாக கொள்ளுகின்றோம். ஆனால் குளிர்நாளில் அவற்றை உண்பதில்லை. அது சோறு முக்கியமானது அல்ல. எங்களுக்கு ஒரு நேரம் கூட ஒரு சோறு இல்லாமல் இருக்க முடியாது. இடத்துக்கேற்ற வகையிலே காலத்துக்கேற்ற வகையில் உணவுகள் மாற்றமடையலாம். எனவே இந்த உடலை விடுத்து ஆவியா இருக்கின்ற அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியுமே உணவாக அமைந்திருக்கும். தர்ப்பணம் அவளுக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணம் அவளுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவர்கள் அறிந்திருக்கிறார். இது சரியா புளியா என்பதை வாதம் செய்வதற்கான தன்மை அல்ல. அந்த ஆவிகளுக்கு அந்த எள்ளும் அந்த தர்ப்பணமும் அவளுக்குரிய பசியை போக்கும், அவளுக்கு திருப்தியை கொடுக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாட்களில் நாங்கள் அப்படியான தர்ப்பணத்தை செய்தல் வேண்டும். இந்த தர்ப்பணத்தை நாங்கள் ஒரு ஆற்றங்கரைகளிலே அல்லாவிட்டால் ஒரு நீர்நிலைகளுக்கு அருகிலே செய்வது பொருத்தமானது. இந்த தர்ப்பணங்களை காலையிலே செய்ய வேண்டும் சொல்லுகிறார்கள். அதிகாலையிலே செய்தல் வேண்டும். எப்படி செய்கிற தர்ப்பணங்கள் அவளை போய் சென்றடையும். எனவே எம்முடைய பிறப்புக்கு காரணமாயிருந்த மூதாதையர்கள் அவர்கள் இருக்கின்ற உலகத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும், அவர்கள் திருப்திகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவள் சந்ததியாகிய நாங்கள் அந்த தர்ப்பணத்தை செய்கின்ற முறைமை இருக்கிறது. எனவே இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை ஆகிய 2 காலங்கள் போதிலும் நாங்கள் அந்த தர்ப்பணங்களை செய்வதன் மூலம்
நம்முடைய மூதாதையருடைய ஆன்மாவை நாம் சாந்திரிய செய்ய முடியும். அதற்கு அப்பால் இருக்கிற மகாலய அமாவாசை என்பது மிக முக்கியமானது. இந்த காலப்பெல்லாம் செய்யலாம். மகாலய அமாவாசை பற்றி ஒரு சின்ன கதை இருக்குது, அவற்றை சொல்லாமல் நிற்கின்றேன். கர்ணன் பல்வேறு வகையான தான தர்மங்களை செய்தவன். அவன் இந்த புவி வாழ்க்கையை விடுத்து சொர்க்கலோகத்துக்கு செல்லுகின்றான். சொர்க்கலோகம் சென்ற அவனுக்கு ஒரு நாள் பசி ஏற்படுகின்றது. அப்பொழுது அங்கே இருக்கிற கேட்கிறார், இங்கே எங்கேயாவது உணவு கொள்ளலாமா என்று. அவர் பார்த்து சிரித்தாரலாம். இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பசி வருவதில்லை, உனக்கு எப்படி பசி வந்தவர்களை கேட்ட பொழுது விளங்காமல் என்ற பொழுது பார்த்த தேவகுருவுக்கு தியானம் செய்து பார்த்தார், நிலைமையை விளங்கிக் கொண்டார். அப்பொழுது கர்ணனை பார்த்து சொன்னார், உன்னுடைய கைவிரலை கொஞ்சம் சூப்பு, உனக்கு உணவு கிடைக்கும் என்று. அவன் தன்னுடைய கைவிரலை சூப்பினான், உணவு கிடைத்தது. அப்பொழுது அவரை கேட்டான். அவர் விளங்கிக் கொண்டார், என்ன விடியும் என்பதை விளங்கிக் கொண்டார். நீ பல தான தர்மங்களை செய்தாய், ஆனால் நீ அன்னதானம் செய்யவில்லை. அன்னதானம் செய்யாதபடியால் உனக்கு இங்கே பசி ஏற்பட்டது. அப்படி என்றால் இந்த கைவிரலை சூப்பு எப்படி எனக்கு பசி நீங்கியது? நீ தான தர்மம் செய்யவில்லை, தான தர்மம் செய்தாய், ஆனால் அன்னதானம் செய்யவில்லை. ஒரு நாள் ஒருவன் பசித்து வர்ற பொழுது உணவு கேட்டான், நீ உணவு கொடுக்கவில்லை. ஆனால் உணவு கிடைக்கும் இடத்தை கைவிரல் நாளை காட்டினாய். அதன் காரணமாக இந்த கைவிரலை காட்டியதன் காரணமாக அந்த புண்ணியம் உனக்கு கிடைத்தமையினால் இன்று அந்த கைவிரலை சூப்பு உனக்கு அந்த உணவு கிடைத்தது என்று சொன்ன பொழுது இதை கேட்ட கர்ணன் எம்மிடம் கேட்டுக்கொண்டு பூமியில மீண்டும் மனிதனாக வந்து இந்த 15 நாட்கள் அன்னதானம் செய்தான். இந்த மகாலய காலத்திலேயே தர்மம் செய்தான். இதை ஜமன் கேட்கிற பொழுதுதான் சொல்லுகிறான், நான் இந்த காலப்பகுதியிலே உலகிலே வாழ்ற மக்கள் எல்லாம் தம்முடைய மூதால் நினைத்து செய்வாளாயிருந்தால், தானம் செய்வாளாயிருந்தால், அன்னதானம் செய்வாளாயிருந்தால், தர்ப்பணம் செய்வாளாயிருந்தால் அவளுக்கு நல்ல கதி கிடைக்கொள்ள கேட்டுக்கொண்டார்கள். கர்ணனுடைய விடுதலுக்கு அமையத்தான் இந்த மகாலய காலத்திலே நாங்களும் தர்ப்பணம் செய்கின்றோம். எனவே இந்த மகாலய காலப்பகுதியை இந்த புரட்டாதி அமாவாசைக்கு முதல் வருகின்ற இந்த 15 நாட்களிலே நாங்கள் எம்மை பெற்றெடுத்த நமது வளர்ப்புக்கு காரணமாயிருந்த, பிறப்புக்கு காரணமாக இருந்த அந்த மூதாதைகளை நாங்கள் நினைத்து அந்த அர்ப்பணத்தை செய்தல் வேண்டும். அந்த தர்ப்பணத்தை நாம் செய்கின்ற பொழுது அந்த தர்ப்பணமானது அங்கே இருக்கின்ற விட்டு பிரிந்து சென்ற அந்த பிதர்களுக்கு அவை உணவு கிடைக்கிறது, அவர்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது. சில வேளைகளிலே அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் வேறு பிறவி எடுத்திருக்கலாம் சொல்லி. அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் கூட நீங்கள் செய்கிற இந்த தர்ப்பணம், நீங்கள் செய்கிற இந்த நல்ல காரியம் அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அவர்கள் சென்றிட புறந்திடத்தில் அவர்கள் நல்லபடி வாழ்வார்கள், மகிழ்வாக வாழ்வார்கள். எனவே எம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருந்த அவர்கள் எங்கிருந்தாலும் நல்லபடி வாழ வேண்டும். அதே போன்று அவர்களும் எங்கிருந்தாலும் நாம் நல்லபடி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அவர்கள் நல்லபடி வாழ வேண்டும். எனவே நம்முடைய மூதாதையர்கள் தம்முடைய பரம்பரையை நல்லபடி வாழ வேண்டும் என்று சிந்தித்து ஆசீர்வாதம் செய்கின்றவர்கள். அந்த ஆசீர்வாதம் செய்கின்ற அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிற கடமையை சரியாக செய்தல் வேண்டும். இன்னும் சில பேர் கேட்பார்கள், இது நான் செய்வது அங்கே போய் சேருமா, இது பொருத்தமானதானெல்லாம் பல்வேறு வகையான வாதங்களை செய்வார்கள். வாதம் செய்வது இலகுவானது, விதண்டாவாதம் செய்வது மிக இலகுவானது, இதை பற்றியும் கதைப்பது இலகுவானது. ஆனால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்த ஆதாரமாயிருந்த அந்த மூதாதையர்களை நாங்கள் என்றைக்கும் போற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கல்லவா. நாங்கள் செய்தது கிடைத்ததோ கிடைக்கவில்லை வேற விஷயம். ஆனால் நாங்கள் அவளை ஒரு நாளைக்காக நினைத்து நன்றி செலுத்துகிற பொழுது நம்முடைய மனிதர்களுடைய பண்பாடு வளர்ச்சி அடைகிறது அல்லவா. இந்த நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்பாடு, மற்றவர்களை போற்றுகின்ற ஒரு பண்பாடு, நம்முடைய மூதாலை வழிபடுகின்ற ஒரு பண்பாடு நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும். நாம் செய்த அவர்களுக்கு கிடைத்ததோ கிடைக்கவில்லை என்பது முக்கியமல்ல. நம்முடைய நன்றி உணர்வு, நம்முடைய அந்த பண்பாடு நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும். ஆனபடியால் இந்த நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருந்த மூதாதையர்களை, பிதர்களை வழிபடுகின்ற ஒரு முறைமைதான் பித்ரு வழிபாடு. இந்த பித்ரு வழிபாட்டை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இறக்கின்ற நாளிலே அந்த திதியை செய்ய வேண்டும் என்ற முறையை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த பரம்பரையினர்கள் தம்முடைய தாய் நேத்து தந்தையை நேத்து அவள் இறந்த திதியை சரியான முறையிலே பதிந்து வைத்து அந்த திதியின் நாளிலே அவளுக்கு தர்ப்பணம் செய்கிற முறைமையைத்தான் நாங்கள் திவசம் என்று சொல்லுகின்றோம்.
அது திவசம் செய்கின்ற முறைமையினாலே எங்களுடைய மூதாதையர்கள் போற்றப்படுகின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டிலே திவசம் என்றால் என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும், செய்யத்தான் வேண்டுமா என்ற பல்வேறு வகையான கேள்வி கணைகள் நம்முடைய பண்பாட்டை அழித்து விட்டது, நம்முடைய பெருமுறைமைகளை உடைத்து விட்டது. எனவே நம்மை வாழ வைத்த அந்த மூதாதையருக்கு நாம் நன்றி செலுத்துகிற முறைமை இன்று இல்லாமல் போய் நம்முடைய வாழ்க்கை ஏதோ வகையிலே போய் கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஏதோ கடமை செய்வதாக கருதி கொண்டு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானது. இந்த தென்புலத்தாரை, இந்த பித்திருக்களை நாம் வழிபாடு செய்தல் வேண்டும், போற்றுதல் செய்ய வேண்டும். அந்த பித்திருக்களுடைய புண்ணியத்தினாலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மூதாருடைய புண்ணியத்தினாலே உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும் என்று சாஸ்திரத்தில் சொல்வார்கள். இந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய நல்லொரு பார்வை நம்முடைய வாழ்வை வளப்படுத்தும், நெறிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். எனவே நாம் மட்டுமல்ல, நம்மை துறந்து வருகின்ற நம்முடைய பரம்பரை, நம்முடைய சந்ததி நல்லபடி வாழ வேண்டுமா இருந்தால் நமக்கு முன்னர் இருந்த அந்த மூதாதையர்களை நாம் போற்ற வேண்டும். இந்த மூதாதை போற்றுவதற்காகத்தான் இந்த ஆடி அமாவாசை நாள், தை மாத அமாவாசை நாள், மகாலய அமாவாசை நாள் போன்றவற்றை அமைத்திருக்கிறார்கள். இதிலே கூட நாங்கள் அப்பாவை வழிபடுவதற்கு ஆடி அமாவாசையை எடுப்பது போன்று அம்மாவை நாங்கள் வழிபடுவதற்கு சித்ரா பௌர்ணமி எடுக்கின்றோம். இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களே எங்களுடைய பிதர்களை நாங்கள் போற்றலாம். எனவே தாயை போற்றுவதற்கு பருவத்தையும் தந்தையை போற்றுவதற்கு அமாவாசை நாளையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். எந்த நாளாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவை போன்று முக்கியமானவர்கள் வேறு யாருமே இல்லை. எனவே நம்முடைய வாழ்வை நம்மை தோற்றுவித்தது மாத்திரமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த பெற்றோர் செய்த பல்வேறு வகையான கடமைகளினால் தான் நாங்கள் வாழ்விலே உயர்ந்து நிற்கின்றோம். பெற்றோர் செய்த அந்த தியாகத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த தவறினால் எங்களை போன்ற மிருகங்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே நாங்கள் மிருக வாழ்க்கை வாழாமல் மனித வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய மூதாதையர்களை என்றைக்கும் போற்றி வணங்கி வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டை சரியான முறையில் செய்தால் வாழ்க்கையிலே உயர்வு அடையலாம் என்று கூறி இன்றைய நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.